வெல்கம் டு நம்பினால் நம்புங்கள். நான் உங்க சஹா. அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பஞ்சம் இல்லாதது நம்மளோட நாடு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தா நம்ம கேள்விப்படுற அதிசயங்களை பெரும்பாலானவை கடவுள் நம்பிக்கையையும் ஆன்மீகத்தையும் சார்ந்துதான் இருக்கும். இதுல இனம், மொழி, கலாச்சாரம், மதம்னு எந்த ஒரு வேறுபாடும் இருக்கிறது இல்ல. இன்றைய நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறதும் ஆன்மீகம் சார்ந்து சமீபத்துல நடந்த ஒரு அதிசய நிகழ்வை பத்தி தான். எல்லாரும் சொன்னாங்க மாதா காட்சி கொடுக்குறாங்க. நானும் வந்து பார்த்தேன். பார்க்கும் போது அந்த கண்ணு மட்டும் அந்த சிமெண்ட் இப்படி இறங்கி ஏறினது. எனக்கு உண்மையா பொய்யான நான் திரும்ப பார்த்தேன். கண்ணுல வந்து ஒளி வந்தது மாதிரி தெரிஞ்சு அவருக்கு ஒரு மயக்க மாதிரி வந்தது. 3வது டேக்ல இப்படி கண்ணு 2 ஐபாலும் என்ன கீழே பார்க்கல. எனக்கு ஒரு ஆதங்கம். நான் அமர்நாத். சில நாட்களா பல அதிசயங்களை அரங்கேறிட்டு இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நான் இன்னைக்கு இருக்கேன். கடந்த ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் தர்மபுரி மாவட்டம் பி பள்ளிப்பட்டி அருகில் உள்ள லூர்துபுரம் கிராமம் எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம இயல்பா இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பல வெளியூர் மக்களோட வருகையால பரபரப்பா காணப்படுது. காரணம், லூர்துபுரத்துல மலைக்கு மேல உள்ள ஒரு கெபியில லூர்து மாதாவோட சிலை கண் சிமிட்டினதாவும் வாய் அசைச்சதாவும் வெளியான செய்தி. ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, இன்னைக்கு வரைக்கும் பல 100 தடவை மாதாவோட சிலையில அசைவு ஏற்பட்டதாகவும் அதை பல ஆயிரம் மக்கள் நேரடியா பார்த்ததாகவும் பக்தி பரவசத்தோட சொல்றாங்க லூர்துபுரம் கிராம மக்கள். என்ன கேள்விப்பட்டு வந்தீங்க? நாங்க மாதா கண் திறந்து சொல்லி பார்க்கறது. எங்க இருந்து வந்திருக்கீங்க? வாணியார் டேம்ல. பாத்தீங்களா? பார்த்தோம். தெரிஞ்சதா உங்களுக்கு? என்ன எப்படி தெரிஞ்சது? கண்ணை அப்படி கொட்டுற மாதிரி தெரிஞ்சது. நீங்க எந்த ஊர்ல இருந்து? நாங்களும் இப்போ வாணியார் டேம் தான், சிலோன்காரவங்க. நாங்கள் காலையிலேயே வந்தோம், இப்படி காய்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு. எவ்வளோ நேரமாக உட்காந்துருக்கீங்க? நாங்கள் 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். காய்ச்சி கொடுத்தாங்களா? பார்த்தோம், கீழே பார்த்தோம். மாதா கண் சிமிட்டினப்போ தங்களோட மொபைல்ல எடுத்ததா சொல்லி சில வீடியோக்களையும் என்கிட்ட காட்டினாங்க. வழக்கமா இது மாதிரி அதிசய நிகழ்வுகளோட வீடியோ ஒரே ஒரு முறை மட்டும் யாரோ ஒருத்தரோட மொபைல்ல யதார்த்தமா பதிவானதா சொல்லித்தான் மீடியா நபர்கிட்ட காட்டுவாங்க. ஆனா லூர்துபுரத்துல நான் ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட மாதாவோட வீடியோக்களை பார்த்தேன். ஒவ்வொன்றிலையும் மாதாவோட கண் சிமிட்டுறதாவும் வாய் அசைறதாவும் சொல்லி ஆச்சரியத்தோட என்கிட்ட காட்டினாங்க லூர்துபுரம் மக்கள். கடந்த சில வாரங்களா தினசரி மாதா ஏதோ அசைவுகளை காண்பிக்கிறதா நம்பிக்கை இருக்கிறதால லூர்து அன்னை கெபியை சுத்தி பலர் கேமராவும் கையுமா எந்நேரமும் காத்துட்டு இருக்காங்க. தங்களோட மொபைல்கள்லயோ கேமராவிலயோ அந்த அதிசய வீடியோ பதிவாயிடாதாங்கிற ஏக்கம் எல்லோரோட முகத்திலையும் தெரியுது. இப்போ பல 100 பேர் மாதாவோட அசைவுகளை பார்த்ததா சொன்னாலும் நான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அதிசயத்தை பார்த்த முதல் நபரை தான். அது எனக்கு அவ்வளவு கடினமான காரியமா இல்ல. ஊர்ல யார கேட்டாலும் தயங்காம டக்குன்னு சங்கீதாவோட பேரை சொல்றாங்க. தினமும் காலையில கெபிக்கு போய் பிரார்த்தனை செய்யறது சங்கீதாவோட வழக்கம். அதே மாதிரிதான் கடந்த 23ஆம் தேதியும் மலைக்கு மேல ஏறினாங்க சங்கீதா. 23ஆம் தேதி மாதா வந்து இந்த ஊருக்கே வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்தது நீங்க தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க. முட்டி போட்டுனே அழுதுனே இருந்தான். அப்ப கீழே எல்லாம் சத்தம் கேடுச்சு. என்னடா எல்லாம் கீழே சத்தம் போடுறாங்கன்ட்டு அந்த முன்னாடி கம்பி இருக்கும். அந்த கம்பி கேட்டு நின்று இப்படி பார்க்கும் போது அங்கே எல்லாம் அமைதியாகவே இருந்தாங்க. திருப்பியும் போய் உக்காந்து ஜபம் பண்ணினே இருந்தோம். திருப்பியும் கத்துனாங்க. சரி, நான் ஒண்டி மட்டும் உக்காந்து முட்டி போட்டுனே இருந்தேன். ஒரு 3 பசங்க மேலே கீழேருந்து மேலே வந்துச்சு. நான் ஏன்டா தம்பி மேலே வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் மேலேருந்து மாதா வந்து தலாசிச்சாங்க, நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலண்ணா. எழுந்து நின்று அளந்தேன். அப்போ நீ என் கூட வந்தது நீங்கள் தானாம்மா? அப்போ நான் முடி போட்டு அலமுதலும் என்னை தாண்டி போனதும் நீங்கள் தானா? நான் பக்கத்துலேருந்து இது நான் உணரவே இல்லைம்மா. நீ உங்களுக்கு கூட என்னை பிடிக்கலையம்மா அப்படின்னு சொல்லி நான் அளந்தேன்னா அலமுதல். அப்போ இப்படி சுருமம் இப்படி இருந்தது வந்து இப்படி கண்ணு மட்டும் 2 கண்ணுமே நான் பார்த்தேன். நான் 2 கண்ணுமே இப்படி பண்ணி இந்த பக்கம் பண்ணாங்க. அப்போதான் நான் தான் கத்தனேன். இங்கே பாருங்க அம்மா கண்ணு திறக்கிறாங்க, அங்கே பாருங்க கண்ணு நல்ல பாருங்க, அங்கே ஒளியெல்லாம் காட்டுக்குமா இருக்கிறவங்களெல்லாம் நம்பிட்டுன்னு ஒரு 1 ஹவரா கத்தனா. சங்கீதா தன்னையும் அறியாம மெய் மறந்து மாதா கண் சிமிட்டின விஷயத்த வாய் விட்டு கத்தியிருக்காங்க. கெபிக்கு பக்கத்துல இருந்த ஒரு சிலர் சங்கீதாவோட குரலை கேட்டு அதிசய தகவலை ஊருக்குள்ள இருந்த சிலர்கிட்ட சொல்ல செய்தி காட்டு தீயா பரவி மக்கள் கூட்டம் கெபியை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. வேலைக்கு போயிருந்தவங்க, ஸ்கூல், காலேஜுக்கு போயிருந்தவங்க மட்டும் இல்லாம வெளியூர்ல இருக்கிற தங்களோட உறவினர்களுக்கும் மாதா கண் சிமிட்டின தகவலை சொல்லி அனுப்புனாங்க லூர்துபுரம் மக்கள். கிளாஸுக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்து பார்த்தேன்.
அப்போ தான் மாதா கண் இப்படி மூடிட்டு திறந்தாங்க. கண் கருவிலி இப்படி போயிட்டு இப்படி இருந்துச்சு. அப்போ தான் நானே நேரிலே பார்த்தீங்க? எந்த மாதா பார்த்தீங்க? கீழே இந்த மாதா. அடுத்து நேற்று வந்து சரி எல்லா லிப்ஸு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போய் பார்க்கலாமேன்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வந்தோம். அப்போ போயிட்டு அப்போ போய் பார்த்தேன், சிரிச்சாங்க. பல்லெல்லாம் லூர்து மாதா அன்னை கெபியில மாதா கண் திறக்கிற சம்பவம் இதுதான் முதல் முறையா, இல்ல இது மாதிரி அதிசயங்கள் ஏற்கனவே லூர்துபுரத்துல நடந்திருக்கா? 90 வயசை கடந்த சமாதானம் தாத்தா இதுக்கான தெளிவான பதிலை எனக்கு தருவார்னு நினைக்கிறேன். மாதா வந்து இப்போ கண்ணு திறந்து பார்த்தது இப்போ இந்த வருஷம்தான். இந்த வருஷம்தான். அதுக்கு முன்னால ஒன்றும் வருவோம், கும்பிடுவோம், பூசை வைக்கவும் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னால ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா அந்த தரிசனத்தை? தரிசனம் பார்த்தா எனக்கு கண்ணு தெரியணுமே. மாதாவை பார்த்தா மாதா சுரவும் ஒன்று தான் தெரியுது. அந்த பார்வை கீர்வை இதெல்லாம் எதுவும் கிடைக்கல. நம்ம சும்மா இது பேசக்கூடாது, பொய் எதுக்கு பேசணும். லூர்து மாதா கேபி உருவானதுல மிக முக்கிய பங்காற்றின சமாதானம் தாத்தா தெள்ள தெளிவா உண்மையை மட்டும் பேசுறாரு. அவர் நினைச்சிருந்தா தானும் லூர்து மாதா கண் சிமிட்டினதையும் வாய் அசைச்சதையும் பல தடவை நேர்ல பார்த்ததா என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் அப்படி சொல்ல விரும்பல. அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால சமாதானம் தாத்தா கிட்ட நான் மேலும் சில கேள்விகளை கேட்டு உண்மைகளை தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தப்போ திடீர்னு லூர்து மாதா கேபியில சின்னதா சலசலப்பு ஏற்பட்டுச்சு. மாதாவோட கண் அசையறதா அங்க கூடியிருந்த மக்கள்கிட்ட இருந்து குரல் கேட்டுச்சு. அவசரமா கெபியை நோக்கி என்னோட கேமராமேனை கூட்டிட்டு ஓடினேன். ஆனா நாங்க போய் சேர்றதுக்குள்ள லூர்து மாதா இயல்பு நிலைக்கு திரும்பிட்டதா அங்க கூடியிருந்தவங்க சொன்னாங்க. நாங்கள் ஊருக்குள்ளே இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து மாதா கண் சிமிட்டுறாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்டது நாங்கள் ஓடி இங்கே வந்தோம். ஊரை பார்க்கும்போது ஊர்லேருந்து 4 பக்கமாக எல்லாருமே ஓடி வந்தாங்க. இங்கே இவங்க தான் வந்து முதல்ல அந்த கண் சிமிட்டுற காட்சியை பார்த்தான்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பார்த்தாங்கன்றது கேட்போம். சொல்லுங்கம்மா, நீங்கள் என்ன பார்த்தீங்க? நான் வந்து உக்காந்து இருந்தேன். உக்காந்துக்கு இருக்கும்போதிலும் நான் மாதாவை இப்படி விட்டு பார்த்துனே இருந்தேன். அப்போ பார்க்கும்போதில் தங்கச்சி காட்ட சொன்னேன், இது மாதிரி என்ன மாரி இது மாதிரி மாதா ரொம்ப கலராக திரும்புகிறாங்க, என்னன்னு தெரியல, எழுது பாரு அப்படின்னு சொன்னேன். எழுது பார்க்கும்போதில் அப்படியே உதறி அந்த வாய் வந்து அது துடிச்சிச்சு. துடிக்கக்குள்ள மாரியும் துடிக்குது. நான் ஏசப்பா லூர்தம்மாளே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவேன்னு நான் போமாட்டேன். நான் பக்கத்துல இருக்கும் போதே லூர்து மாதா கண் சிமிட்டினதா மக்கள் சொல்லியும் நான் அந்த தருணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சந்திச்ச சமாதான தாத்தா மாதிரியே லூர்து அன்னை ஆலயம் உருவாக உறுதுணையா இருந்த இன்னொருத்தர் கார்ஜூஸ். மக்கள் சொல்ற விஷயத்துல எந்த மிகைப்படுத்தலும் இல்லைன்னும் தானே நேரடியா மாதாவோட சிலையில தெரிஞ்ச அசைவை பார்த்ததாவும் சொல்றாரு கார்ஜூஸ். நீங்க பாத்தீங்க இல்லையா? எப்படி பாத்தீங்க, எப்படி தெரிஞ்சிச்சு, அதை சொல்லுங்க. எல்லாரும் தான் வந்து நின்று பார்த்துங்க. மாதா கண்ணு ஒரு கண்ணு அப்படி போய் ரன்னிங்னு இருந்ததுங்க. நான் 1 மணி நேரம் நின்று பார்த்துருந்தேன். லூர்துபுரத்துல உள்ள லூர்து அன்னை ஆலயம் சுமார் 56 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது. புதர்களும் பாறைகளும் நிறைஞ்ச இந்த மலைப்பகுதியை லூர்துபுரம் மக்கள் அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து சீரமைச்சு அரும்பாடுபட்டு லூர்து அன்னைக்கு ஆலயத்தை எழுப்பியிருக்காங்க. கெபி உருவான காலத்துல இந்த படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது. கடினமான மலைப்பகுதியில கஷ்டப்பட்டு ஏறிதான் லூர்து அன்னை கெபிக்கு மக்கள் வந்து போயிருக்காங்க. இதுல இருந்து லூர்துபுரம் மற்றும் அதை சுத்தியுள்ள கிராமத்து மக்கள் லூர்து அன்னை மேல வச்சிருக்கிற அளவிட முடியாத பக்திய நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வழக்கமாவே லூர்து அன்னை ஆலயத்துக்கு வரவங்களுக்கு நோய்கள் குணமடையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுலயும் லூர்து மாதா சிலை கண் சிமிட்டின பிறகு பலருக்கு பல வருடங்களா இருந்த நோய்கள் எல்லாம் சில நாட்கள்ல காணாம போயிடுச்சான். மாதா சிலையில அசைவு ஏற்படுறத பார்த்த முதல் நபரான சங்கீதா கிட்ட இருந்தே அந்த விசாரணையை நான் ஆரம்பிச்சேன். அன்னைக்கு வேணின்னு போகும்போது கூட அந்த மாதா காட்சி கொடுக்கும்போது கூட இப்படி இப்படி எடுத்துன்னு நான் பிச்சை கேட்டேன். என் உயிரை காப்பாத்துமா, என் பசங்களுக்கு வாசனம் என் உயிரை காப்பாத்துங்க, உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டாங்கன்னா நான் டெய்லி வேண்டிக்குவேன். நைட்டு எங்கள் வீட்டில் குடும்ப ஜாமால சொல்லும் போதுலுமே நைலும் எங்கள் ஏசப்பா ரத்தத்தால் என்னை குணப்படுத்து ஏசப்பா, நாங்கள் அனாதிக்கே ஆண்டவன் தான் துணை அப்படின்னு சொல்கிற மாதிரி டெய்லி நான் ப்ரே பண்ணுவேன். அன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைச்ச பின்னாடினா நடக்கவே முடியாது. எங்கள் வீட்டுக்கார கூட கேட்டு போகிறாங்க, பாத்ரூம் கூட என்னால் போக முடியாது, அப்படி வீங்கிக்கும். இங்கே தடத்துல போனால் எல்லாரும் கேட்கும், ஏசாமி காலெல்லாம் எவ்வளோ பெருசு வீணுக்குதுன்னு, உப்பு இருக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சதுனால நான் யாருக்காட்டையும் நான் போகல, ஹாஸ்பிட்டலுக்கும் போல யாருக்காட்டையும் சொல்லவும் கிடையாது. அன்னைக்கு அந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் போனதுலேருந்து தான் நான் அப்படி உடம்பே எனக்கு அப்படி பாதி குறைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாக டோட்டலாக எந்த பக்கமும் வலியே இல்லை. சங்கீதா கிட்ட அவருக்கு கேன்சர் இருந்ததுக்கான எந்த மருத்துவ ஆதாரமும் இல்லை. ஆனா லூர்துபுரத்தை சேர்ந்த சிலர் தங்களுக்கு இருந்த கொடிய நோய்கள் இருந்த இடம் தெரியாம போனதுக்கு மருத்துவ ரீதியான ஆதாரங்களை என்கிட்ட காண்பிக்க தயாரா இருந்தாங்க. தருமபுரி மாவட்டம்
லூர்துபுரம் லூர்து அன்னை கெபில உள்ள மாதா சிலை கண் சிமிட்டுறதாகவும் வாய் அசைச்சதாகவும் ஒருத்தர் 2 பேர் இல்ல ஒட்டுமொத்த ஊர் மக்களும் சொல்றாங்க. அதுலயும் ஒரு சிலர் தங்களோட மொபைல் போன்ல அந்த அதிசயத்தை படம் பிடிச்சதா மத்தவங்கள்ட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப குறைஞ்சது 1000 பேரோட மொபைல்கள்ல மாதா கண் சிமிட்டுறதா சொல்லப்படுற அந்த வீடியோ இருக்கு. லூர்து அன்னை கெபியை சுத்தி நடக்கிற மேலும் பல சுவாரஸ்யங்களை ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் பார்க்கலாம். சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னை பெரம்பூர்ல உள்ள லூர்து மாதா சிலை கண் சிமிட்டதா ஒரு பரபரப்பு உண்டாச்சு. 1-2 நாள் மட்டும் அந்த பகுதி மிக பரபரப்பா இருந்துச்சு. ஆனா தருமபுரி மாவட்டம் லூர்துபுரத்துல மாதா கண் சிமிட்டியதா சொல்லப்படுற அந்த நிகழ்வு நடந்து 10-15 நாள் ஆகியும் இன்னைக்கும் அந்த பகுதி மக்கள் கூட்டத்தால ரொம்ப பரபரப்பாவே இருக்கு. அதுக்கு காரணம் மலை மேல உள்ள அந்த கெபிக்கு வர்ற மக்கள் அனைவருக்குமே மாதா ஏதோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிக்கிட்டு இருக்கிறதா. கடந்த 2 நாட்களா நான் லூர்துபுரத்துல இருக்கேன். நான் இருக்கும் போதே சில தடவைகள் லூர்து மாதா கெபியில உள்ள சிலையில அசைவு ஏற்பட்டதா மக்கள் மத்தியில பரபரப்பு ஏற்பட்டுச்சு. ஆனா நான் அந்த அதிசய காட்சியை இது வரைக்கும் பார்க்கல. சில நாட்களா லூர்து மாதா கெபியை பார்க்க தங்களோட உறவினர்கள் பலரையும் லூர்துபுரத்துக்கு வரவழைச்சிட்டு இருக்காங்க கிராம மக்கள். அப்படி வந்தவங்கள்ல ஒருத்தர் தான் மாலா குமார். இதே ஊர்ல பிறந்து வளர்ந்த இவங்க திருமணமாகி பல வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில செட்டில் ஆயிட்டாங்க. நீங்க வந்திருக்கும் போது காட்சி கொடுத்தாங்களா? ஆமா, கண்டிப்பா. எப்படி இருந்தது அந்த டைம்? மாதா வந்துட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு நான் மேலே போனேன். மேலே போயிட்டு வரும்போது எல்லாரும் சொன்னாங்க மாதா காட்சி கொடுக்குறாங்க. நானும் வந்து பார்த்தேன். நானும் வந்து பார்க்கும்போது அப்போ நான் வந்து அவ்வளோ பக்தியாக எல்லாரும் சொல்கிறாங்களே நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த கண்ணு மட்டும் சிமெண்டு இப்படி இறங்கி ஏறினது. அப்புறம் வாய் நம்ம ஏதோ மௌனமாக நம்ம பேசுவோம் பாருங்க, அந்த மாதிரி வாய் மட்டும் அப்படியே அசைந்தது. அது நான் எனக்கு உண்மையா பொய்யான நான் திரும்ப பார்த்தேன். எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்குது, எனக்கும் தெரிஞ்சுது. அது தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. தான் சின்ன வயசா இருக்கும்போது லூர்து அன்னை கெபியை ரொம்ப சாதாரணமா வணங்கிட்டு கடந்து போயிடுவாங்களாம் மாலாகுமார். சமீபத்தில் நடந்துட்டு இருக்கிற அதிசயத்தை பத்தி அவங்களோட அம்மா அப்பா சொன்னபோது கூட வெறும் கட்டாயத்துக்காகத்தான் ஊருக்கு வந்திருக்காங்க மாலாகுமார். ஆனா அவங்களோட அப்பா அம்மா அவங்களை இங்க வர சொன்னதுக்கு காரணம் மாலாகுமாருக்கு நீண்ட நாட்களா இருந்த நோய் குணமாயிடுங்கிற நம்பிக்கை தான். எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டொமக்ல வந்து கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. கட்டி இருக்கணும், நானும் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சும் போது எனக்கு டைம் இல்லும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போவேன், மெடிசன்ஸ் எடுப்பேன். அப்படியே இருந்தது. அந்த கட்டி வளர்ந்து 225 கிராம்ல வந்துருச்சு. வந்துட்டு எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல, வீட்லயும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. உடனே அட்மிட் ஆகணும்னாங்க. அப்புறம் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அங்கேயும் அதே மாதிரி சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தைராய்டு இருக்கு அப்படின்னாங்க. இதுல ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கெங்கயோ பார்த்தாரு, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தாரு. பார்த்துட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல திடீர்னு எங்க ஊர்ல இருந்து அம்மா அப்பா போன் பண்ணாங்க. வயிற்றுல கட்டியோடையும் அதை அறுவை சிகிச்சை பண்ண முடியாமலும் சில வருடங்களா கஷ்டப்பட்டு இருந்தாங்க மாலாகுமார். அந்த நேரத்துலதான் லூர்து மாதா அன்னை கெபியில அதிசய சம்பவம் அரங்கேறுச்சு. வழக்கமா தரையில நடக்கவே முடியாத மாலாகுமார் ஊருக்கு வந்து லூர்து மாதாவை தரிசிக்க பல 100 படிகளை சர்வ சாதாரணமா ஏறி இருக்காங்க. லூர்து மாதாவை தரிசிச்சுட்டு வந்த அடுத்த நாள் காலை தன்னோட உடல்ல ஏதோ மாற்றத்தை உணர்ந்த மாலாகுமார் தைராய்டு டெஸ்ட் எடுத்து பார்த்திருக்காங்க. என்ன ஒரு அதிசயம்! அளவுக்கு அதிகமா இருந்த தைராய்டு இருந்த இடம் தெரியாம ஒரே நாள்ல மறைஞ்சு போயிருக்கு. 2 மணிக்கு வந்து லேப்ல இருந்து அந்த சார் போன் பண்ணி சொன்னாரு, மிஸ்ஸஸ் மாலாகுமார் உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குன்ட்டு வந்து உங்க பழைய ரிப்போர்ட்ஸ்ல இருந்தது. இப்போ எந்த உங்களுக்கு தைராய்டு இருக்கிற அறிகுறியே எதுவுமே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் எடுத்துன்னு போய் செக் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் காட்டுங்க, உங்களுக்கு தைராய்டு கிடையாது அப்படின்னாங்க. எனக்கு நான் என்ன பண்ணனே தெரியல சார். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி அழுந்து அவ்வளோ வேதனைப்பட்டேன். அவ்வளோ வேதனைப்பட்டு சந்தோஷத்துல என்ன அறியாம மாதாட்ட போனேன். மாதாட்ட போய் வேண்டி எனக்கு மாதாட்ட நான் என்ன நேருக்கு நேராக பேசுற மாதிரி எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு இது வந்தது. அப்புறம் பேசி அதுக்கப்புறம் மாதாவுக்கு நன்றி சொன்னாங்க. நன்றி சொல்லிட்டு திரும்ப மறாத நாள் வந்து ஸ்கேன் பண்ண போனோம். தைராய்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வயிற்றுல இருக்கிற கட்டி ஆப்ரேஷன் பண்ணிடலாம். அது வந்துட்டு மாதாட்ட வேண்டிட்டு போனேன். அங்கே போனாக்கா டாக்டர்ஸுங்க ஒரு வாட்டிக்கு 3 டைம் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்க. பண்ணி பார்க்குறாங்க. பழைய ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு எனக்கு பண்ணிகிட்டே இருக்காங்க. மாற்றி லேடி டாக்டர் ஜென்ஸ் டாக்டர் 2 பேருமே பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக பண்ணாங்க. எந்த பக்கம் திருப்பி போட்டு பார்த்தாலும் எனக்கு அந்த கட்டின்ற அறிகுறியே இல்லை. சில வருடங்களா தான் எடுத்து வச்சிருந்த டெஸ்ட் ரிசல்ட்டுகளையும் சமீபத்துல எடுத்த டெஸ்ட் ரிசல்ட்டையும் ஆதாரமா என்கிட்ட காட்டினாங்க மாலாகுமார். மாதா கண் திறந்ததை நான் நேர்ல பார்க்கல, ஆனா இந்த மருத்துவ அதிசயத்தை என்னால நம்பாம இருக்க முடியல.
மாலாகுமார் மாதிரியே லூர்துபுரத்தை சேர்ந்த வனிதாவோட வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் மாதா கண் சிமிட்டிய பிறகு நடந்திருக்கு. வனிதாவோட மகன் டேவிட்டால பிறந்தது முதலே வாய் பேச முடியாது. மாதா கண் சிமிட்டின நிகழ்வை தொடர்ந்து தன்னோட வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றம் வரும்னு நம்பினாங்க வனிதா. டேவிட் காலேஜ் முடிச்சு வந்ததும் லூர்து அன்னை கெபிக்கு அவர் கூட்டிட்டு போனாங்க. இந்த காட்சி கொடுத்ததுனால கூட்டிட்டு போனாங்க சார். கூட்டிட்டு போன உடனே மரியேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது மரியேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான். அம்மா மரியே, அம்மா மரியே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொன்னான். எங்களுக்கே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கலகலன்னுச்சு, ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்புறம் ஜெபம் 20 வருஷத்துல அன்னைக்குதான் முத தடவை ஆமாங்க சார் மரியேன்னு சொல்லிட்டு. அப்பா எங்க போயிருக்காங்க? அப்பா வேலைக்கா? அம்மா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் அம்மா தானா? தம்பி எங்க? தம்பி எங்க? மாதா கண் திறந்தது பாத்தியா? என்ன நடந்துச்சு அங்க? முன்னாடி இவ்வளவு அளவுக்கு பேச மாட்டாரு. இதுக்கு முன்னாடி டேவிட் எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியாது. ஆனா ஊர் மக்கள் எல்லாருமே டேவிட் இது வரைக்கும் அம்மானு கூட முழுசா கூப்பிட்டதில்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. மாலாகுமார் வனிதா வாழ்க்கையில் நடந்த மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள் லூர்துபுரத்திலையும் சுற்று வட்டார கிராமங்கள்லயும் நடந்துட்டே இருக்கு. லூர்து அன்னை கெபியில மாதா கண் சிமிட்டினதுக்கு அடுத்த நாள் இன்னொரு அதிசயமும் இந்த ஊர்ல நடந்திருக்கு. கெபிக்கு மேல உள்ள இயேசு சிலைய போட்டோ எடுத்த ஒரு இளைஞர் எதையோ பார்த்து மயங்கி விழுந்திருக்காரு. மாதா கண் சிமிட்டியதா சொல்லப்படுற நிகழ்வு தருமபுரிய கடந்து இப்போ கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள்ல பரவிடுச்சு. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லாம அதிக அளவிலான இந்துக்களும் லூர்துபுரத்துக்கு தங்களோட வேண்டுதல்களோட வந்துகிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களா தங்களோட கஷ்டங்களுக்கு தீர்வை தேடி இந்த கெபிக்கு வந்துகிட்டு இருந்த பலர் இந்த அதிசயம் சம்பவம் நிகழ்ந்த பிறகு தங்களோட வாழ்க்கையில பல மாறுதல்கள் நடந்ததா சொல்றாங்க. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம். தருமபுரி மாவட்டம் லூர்துபுரத்துல உள்ள லூர்து மாதா அன்னை கண் சிமிட்டினதா சொல்லப்படுற அதிசய நிகழ்வை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். தங்களோட குறைகளுக்கு நிவர்த்தி கிடைக்கும்னு நம்பித்தான் மக்கள் கோவில்களுக்கு போவாங்க. அதுலயும் இது மாதிரியான அதிசயங்கள் நிகழ்ந்தா அந்த வழிபாட்டு தளம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இயற்கையாவே பல மடங்கு உயர்ந்திருக்கும். லூர்துபுரத்துல நடக்கிற அதிசயங்கள் அக்கம்பக்கத்து ஊர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சதும் பல பேர் கேமராவும் கையுமா லூர்து அன்னை கெபிக்கு வர ஆரம்பிச்சாங்க. மத்தவங்க சொல்ற மாதிரி தன்னோட கேமராவிலையும் ஏதாவது அதிசய காட்சி பதிய வச்சிடணும்னு குறிக்கோளோட இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் கிரண். கேமராவோட லூர்து அன்னை கெபியை சுத்தி வந்துட்டு இருந்த கிரணுக்கு எதிர்பாராத விதமா அதுக்கு மேல உள்ள இயேசு சிலையில இருந்து அதிசய காட்சிகள் கிடைச்சிருக்கு. கிரவுண்ட்ல கூட்டமா இருந்தது. ஓடி வந்து என்ன கூட்டம்னு பார்த்தோம். என்ன சார் நடக்குதுன்னு கேட்டோம். அங்கே பாருங்க மேலே உயிர் தாண்ட சுருவம் தலை திரும்புது கையாட்டுறாருன்னொடனே எங்களுக்கு ஆச்சரியமா ஆச்சு. இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். ஃபோட்டோ எடுக்கக்குள்ள இங்கே ஸ்டார்டிங் நாங்கள் ஃபஸ்ட்டு டேக்கில் நாங்கள் சுருவம் எடுத்தோம். நாங்கள் சுருவம் தெரியல, அதோட பீடை மட்டும் தெரிஞ்சுது. ரெண்டாவது மேலே போயிட்டேன், நடுவில் பூசை வச்ச இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்குள்ள சுருவம் அப்படியே பேனாடுறது லென்ஸில் தெரிஞ்சுது. ஆனால் டேக்கில் விழுவல. கிட்ட போய் எடுத்தால் இன்னும் ஏதாவது தெரியுமான்ட்டு வேகமாக மேலே போனோம். டாப்பில் போனோன்னே எங்களுக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நிழல் கூட மாதிரி ஒன்று இருக்கும், அது கீழே ஒரு 5 ஸ்டெப்புக்கு கீழே உட்காந்துருந்தோம். அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கக்குள்ள ஒரு 2 ஒளி பார்த்தோம். அந்த ஒளியை பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம். கெபிக்கு மேல இருந்த உயிர் தாண்டவர் சிலையோட தலை மற்றும் கை திரும்பியதை தன்னோட கேமரா மூலமா பார்த்திருக்காரு கிரண். அந்த காட்சியை தவற விடாம தொடர்ந்து நிறைய போட்டோக்களை வரிசையா எடுத்திருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல கேமரா லாக் ஆகி அங்கேயே மயங்கியும் விழுந்திருக்காரு கிரண். ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கக்குள்ள இந்த இடது கால் வந்து முன்னாடி லென்ஸுக்கு முன்னாடி இப்படி வந்துட்டு போனது. அப்போ எனக்கு கொஞ்சம் கை கால் நடுங்கிற மாதிரி ஆச்சு. எனக்கு என்னால் அதை பார்த்துட்டமேன்னு ஒரு அதிர்ச்சி. எனக்கு 3ஆவதா ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அந்த கண் இந்த 2 கருவிலையும் அப்படியே என்னை இப்படி கீழே குமிஞ்சு பார்த்தது. கண்ணு மட்டும் கீழே பார்த்தது. கடைசியாக அப்படியே எடுத்துகிட்டேக்குள்ள கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அந்த தலை இப்படி அழகாக இப்படி என்னை கீழே பார்த்தது. பார்த்துட்டு ஒரு சின்ன சிரிப்பு முகத்தில் இப்படி பார்த்துட்டு தலை இப்படி மேலே தூக்கி இந்த கை இப்படி இருந்த கை வந்துட்டு இப்படி ஊர் பக்கம், அந்த சைடு ஊர் பக்கம் அந்த தலையும் கையும் போனது. என்னால் நிற்க முடியல, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு ஒரு 1.5 hour எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 20-30 போட்டோக்களை எடுத்திருக்காரு கிரண். ஆனா மயக்கம் தெளிஞ்சு பார்த்த போது கேமராவில ஒரு போட்டோ கூட இல்லையா. படம் விழலங்கிற கவலையை விட உயிர் தாண்டவர் தனக்கு கொடுத்த காட்சியை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு கிரண். பார்த்தோன்னே பயமா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? பயம்னு சொல்ல முடியாது, நான் பார்த்துட்டேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல ஒரு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு.
நான் ஃபோட்டோ எடுக்கக்குள்ள அந்த ஃபஸ்ட்டு டேக்கில் தான் கால் நவுந்தது. அப்போ எனக்கு அவ்வளோவா ஒரு திங்கிங் கிடையாது. 3வது டேக்கில் இப்படி கண்ணு 2 ஐபாலும் என்னை கீழே பார்க்கக்குள்ள எனக்கு ஒரு ஆதங்கம், என்னை பார்த்துட்டாருன்னு அப்போ உள்ள மனசுக்குள்ளே சொல்லி. மயக்கம் போட்ட அப்புறம் எதுக்கு விழுந்தீங்க? அது என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கு. நடந்து முடிஞ்ச உடனே மயக்கம் வந்துருச்சு உங்களுக்கு? அது எப்படின்னு தெரியல. முழிச்சு பார்க்கக்குள்ள கீழே இருந்தேன் நான். இப்பவும் லூர்துபுரத்துக்கு பொதுமக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களும் நிகழ்றதா நம்பிக்கையும் நீடிச்சுட்டே இருக்கு. ஏற்கனவே லூர்து மாதா மேல மக்கள் வச்சிருந்த நம்பிக்கை இந்த அதிசயம் நிகழ்ந்தது மூலமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. என் வாழ்க்கையிலையும் இனி நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு லூர்துபுரத்துல இருந்து நான் புறப்படுறேன். கடவுள் மேல அதிக பக்தியுடையவங்க இது மாதிரியான நிகழ்வுகளை அதிசயமாவும், கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாதவங்க இத மூட நம்பிக்கையோட வெளிப்பாடுன்னு சொல்றதும் அவங்களோட சுய கருத்து. ஆனா யாரோட மனசையும் புண்படுத்தாத, யாருக்கும் எந்த இழப்பையும் ஏற்படுத்தாத மக்களோட நம்பிக்கைகளை ஆராய்ச்சி செய்யவோ விமர்சனம் செய்யவோ தேவையில்லை. மீண்டும் நாளை நம்பினால் நம்புங்கள் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். இதுவரை நன்றி கூறுவது சஹா.